Hi everyone, welcome back to my channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ரொம்ப கழிஞ்சாதான் ஆஃப்டர் லாங் டைம் நான் ஒரு ரெசிபியோட வந்திருக்கேன். ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்னைக்கு. ஆக்சுவலி தீபாவளிக்கு நான் லாஸ்ட் ஏதோ பண்ணியிருந்தேன், பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு இப்போ தான் பண்ண டைம் கிடச்சிது. அதுவும் இப்போது டிசம்பர் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்திருக்கு. ஸோ ஏதாவது ஸ்வீட் பண்ணுறோம் பிளான் பண்ணினேன். அப்போ எனக்கு தோணுது வந்து பாயசம். ஆக்சுவலி இது மண்டல காலம், மீன்ஸ் இப்போது ஐயப்பனோட பூஜையில் நடந்துட்டு இருக்காங்க இங்கே டிசம்பர். ஸோ எனக்கு அடப்பிரதமனோட ஓரமாக இருந்தது. சாஸ்தா பிரதி அந்த பூஜையில அந்த மாதிரி பாயசம் பண்ணுவாங்க இருந்தது. அப்போ அது பண்ணுறோன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. சரி, அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறோன்னு நினச்சேன். ஓகே, அது ஆக்சுவலி இந்த கல்யாணம் அதுலலாம் தான் நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ வெரி ரேர். நம்ம மோஸ்ட்லி ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் பால் பாயசம் சேமியா பாயசம் தான் பண்ணுவோம். பட் அடப்பிரதமன் ரொம்ப ரேராக பண்ணுவோம் வீட்டில். ஸோ இன்றைக்கி அது பண்ணோன்னு எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அப்போது உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி அந்த அடப்பிரதமன் ரெசிபியோடு வந்திருக்கேன். அதுவும் கேரளா ஸ்டைல் ஸ்பெஷல். கேரளாவில் எப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்க்ரீடியன்ஸு பாலோட பாயில் பண்ணிட்டு வச்சுட்டுருக்கேன். நல்லா செப்பரேட்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. ஓகே, ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இது ஒரு 200 கிராம். அப்புறம் வெல்லம், இதில் நான் மெல்ட் பண்ணேன். இப்போ வெல்லம் விட்டுட்டு இது ஒரு 500, நான் ஒரு 1/2 கிலோ, அதான் 500 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மதுரை கம்மியான 400 கிராம் எடுத்துக்கோங்க. இதில் நான் 3/4 கிளாஸ் வெல்லம் ஆட் பண்ணிட்டு மெல்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் வறுத்து கொட்டுறதுக்காக அண்டிப்பருப்பு, இது கிஸ்மிஸ், அப்புறம் இது நெய். இது வறுத்து கொட்டுறதுக்கும் அப்புறம் இது ஸ்டார்டிங்கில் போடுறதுக்கு தான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நெய். ஓகே, இது ஏலக்காய் லாஸ்ட்டில் ஆட் பண்ணேன். இது வந்து தேங்காய் பால். இது ஃபர்ஸ்ட் பால். ஓகே, செகண்ட் பால் ஒரு 3 கப் கிடச்சிருக்கு. ஓகே, நீங்கள் எவ்வளோ தேங்காய் எடுக்கிறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு பால் எடுக்கலாம். உங்களுக்கு வேணா நீங்கள் ஜிஞ்சர் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு பொடி அது ஆப்ஷனல் தான், நான் அன்னைக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. ஓகே, பின்ன டேஸ்ட்க்கு ஏற்ற கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் அது போட போகிறேன். ஓகே, இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு அடப்பிரதமனுக்கு. இது ஷாப்பில் கிடைக்கும் வாங்க உங்களுக்கு. இது நான் இப்போது ஆக்சுவலி பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் அதை கொஞ்சம் ஸ்மால் பீசஸ் ஆக்கிட்டு நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். இனி இதை நம்ம பாயில் வாட்டரில் போட போகிறோம். இது நல்லா வேகணும். இப்போ கொஞ்சம் கடக்காக இருக்குது. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதால் தான் நம்ம பாயசம் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ரைஸ் பவுடரோட ஃப்ளேக்ஸ் ஆகும். இது நம்ம வீட்டிலையும் பண்ணலாம், அரிசி பொடியால் இது பண்ணிவிட்டு. பட் இப்போல்லாம் ஷாப்பில் கிடைக்கிறதுனால நம்ம அடப்பிரதமனுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம். இது வெள்ளத்தில் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் அடை வேகாது, பாலடை. அப்போது எத்தனை மேக்ஸிமம் முடியுமோ இதிலே நம்ம சாஃப்டாக ஒரு 2-3 கிளாஸ் பச்சை வெள்ளம் 2-3 டைம்ஸ் விட்டுட்டு ஒன்று வாஷ் பண்ணிக்கலாம். என்னதுனால பச்சை வெள்ளம் விட்டால் அது கொஞ்சம் செப்பரேட் ஆகும், கட்டாக சாஃப்டாக. வெல்லம் 1/2 கிலோ வெள்ளத்தை நான் அதில் ஒரு 3/4 கிளாஸ் வெள்ளம் விட்டுருக்கேன். இப்போ அது நல்லா மெல்ட் ஆகும். ஓகே, நல்லா உருகினதுக்கு அப்புறம் நான் அதை இதில் ஒரு இதில் அரித்து வச்சுக்க போகிறேன். இன்னிட்டு நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு ஒரு பேன், நான்ஸ்டிக் பேன், இல்லைன்னு நீங்கள் உருளி அந்த மாதிரி இதாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 2 ஸ்பூன் நெய் போடுறேன். அந்த பேன் நல்லா சூடாகிடுச்சு. இந்த பேனில் 2 ஸ்பூன் நெய். இந்த நெய் சூடானா நம்ம இதில் அந்த பாயில் பண்ணி வச்ச பாலடை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகணும், அந்த பாலாடை அந்த நெய்யோட ஸ்மெல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் இனிமேல் வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெல்லம், அது இதில் ஆட் பண்ண போகிறோம். அடப்பிரதமனில் இப்போல்லாம் சில பேர் இது ஆட் பண்ணுறான். என்ன சாபுதானா, அதான ஜவ்வரிசி, அதை நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா வேவிச்சுட்டு அதுவும் ஒரு
ஒரு 2-3 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல். ஹாய். ஸோ இதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நல்லா அந்த திக்னஸ் வரணும். வெள்ளம் நல்லா திக்காகி அது அடையில் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் என்ன சொல்லுவோம், கொஞ்சம் திக்னஸ் வரணும், நல்லா கட்டி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கோகோனட் மில்கோட செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணணும். அது வேறு நம்ம அடக்கிட்டே இருக்கணும். யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் பாட, பாவை பூத்திட பாவை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனதும் பகலும் போனதும் மன்னன் இல்லையே கூட, இடைக்கு கண்களின் இடைத்திடாத கண் மண்ணும் இங்குமே தேட. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நீங்கள் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்கள் அழுத்திட்டே இருக்கணும். உங்களுக்கு வேணால் நீங்கள் 3ஆம் பால் எடுக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் நான் இன்றைக்கி 2 பால் தான் எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, ஸோ we are going to add coconut milk. Yes. ஒரு pinch of salt, ஒரு pinch powder, ஒரு இது பண்ணி நம்ம என்ன ஸ்வீட் பண்ணுறதுனால ஒரு pinch salt powder வழக்கம்ல அதனால இதில் ஆட் பண்ணிடுவோம். நம்ம இது சைடு பை சைடு வறுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய்யில் மஞ்சள் பருப்பு, கிஸ்மிஸ் இரண்டும் நம்ம வறுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் கீரை அதையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கீரை அரைச்சி வச்சுருக்கேன், இது நல்லா நெய்யில் வறுத்துக்கணும். தேங்காய் கீரை, காஜு, மனுக்கா எல்லாம் நீங்கள் நெய்யில் வறுத்து சைடில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இதெல்லாம் நீங்கள் ஸ்பைஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து ஏலக்காய் பொடி. இது உங்கள் விருப்பம், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்க நல்லா திக்னஸ் வந்தாச்சு, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. செகண்ட் எக்ஸ்ட்ரா விட்டதுக்கப்புறம் நல்லா திக்னஸ் வந்து நல்லா அடைய வந்து இதெல்லாம் பால் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம இந்த டைமில் கோகோனட் மில்கோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் 1ஆம் பால் விடப்போம். 1ஆம் பால் எப்போவுமே லாஸ்ட்டில் வரணும். நீங்கள் தேர்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் செகண்ட், லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட், அப்படி வரணும். நான் இன்றைக்கி தேர்ட் எடுக்கலை, அதனால் செகண்ட் விட்டதுக்கப்புறம் நல்லா குறுகினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் விடப்போம். தேங்காய் பாலில் தான் பண்ணணும், நார்மல் பாலில் பண்ண அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதில் ஸ்பெஷாலிட்டி இதுதான் பிரதமனுக்கு. நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். பருப்பு பிரதமன் இருக்குது, அடை பிரதமன், மெயின் வந்து அடை பிரதமன் தான். அதுக்கப்புறம் பைனாப்பிள் பிரதமன் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறாங்க இப்போ எல்லாம். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிப்பேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா விட்டதுக்கப்புறம் பாயில் ஆகக்கூடாது. ரொம்ப பாயில் ஆச்சுன்னா அது தெரிய சான்ஸ் இருக்குது பாயசம். அதனால அது விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றில் ஸ்டவ் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகே, பின்னே ஆஃப் பண்ணி விடுங்க. அது மிக்ஸ் பண்ணினா வரும். இந்த வறுத்து வச்சு அது கிஸ்மிஸ் நம்ம ஆட் பண்ணுவோம் ஃபைனல். Finally,
ஸோ இப்போ வந்து நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது, தேங்காய் பால்லாம் விட்டுருக்கோம், அப்புறம் கிஸ்மிஸ்க்கு இதெல்லாம் போட்டதுனால எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதை நம்ம இப்போது நானும் என் சன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது. இப்போ நானும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். வெரி நைஸ். ஸோ இட்ஸ் ரியலி குட். ஸ்வீட்னஸ் எக்தம் சரியாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் அந்த காஜுவோட ஃப்ளேவராக இருக்கட்டும், அந்த நெய்யில் நல்லா வறுத்து போட்டுட்டு அந்த காஜு இப்போ அந்த அடையோட சாஃப்ட்னஸ். ஸோ ஓவரால் இட்ஸ் பர்ஃபெக்ட். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, டெலிஷியஸ். பார்க்கவே மவுத் வாட்டரிங்காக இருக்குது. ஆமாம், அதே மாதிரி அது ஆல்மோஸ்ட் அதே மாதிரி இருக்குது. ஐ மீன் அந்த சாஸ்தா பிரிதியோட அந்த அந்த அடப்பிரதமன் இருக்கும் இல்லையா, அது மாதிரி. ஆமாம், ஸோ அந்த டேஸ்ட் ஆர்மம் வந்து இதெல்லாம் ஆக்சுவலி வேலையில் போட்டு தான் இது தூங்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பட் இப்போ நம்ம இப்படியே டேஸ்ட் பண்ணுறோம் வீட்டில் பண்ணதுனால. ஸோ இது நானும் தின்னு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. தேங்காய் வறுத்து போட்டிருக்கோம் அது, அப்புறம் தேங்காய் பால் அதனோட டேஸ்ட் இருக்குது. அடை நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. அப்போது நமக்கு பாயசம் குடிக்கிறது நல்லா சாஃப்டாக இருக்குது. ஜாஸ்தி இருக்கலை மீன்ஸ் எனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருந்தது. ஸ்வீட் வேணும் എന്നതിനാണ് അടപ്രഥമൻ പാൽ പായസം ചെയ്യുന്ന സ്വീറ്റ് വേണ്ടത്. കമ്മിയാക്കിയാൽ അത് പായസമാകും. அது நம்ம கேரளாவில் பாயசம் சொன்னால் ஸ்வீட் தான். ஓகே, இங்கே வேணும்னா நம்ம எப்படி வேணால் கம்மியாக போட்டுக்கலாம். பட் கேரளா பாயசம் சொல்லிட்டுனா ஸ்வீட் வேணும். நான் எத்தனை வேணுமோ அத்தனை போட்டிருக்கேன் மேக்ஸிமம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ். இப்போ வந்து நாங்கள் தான் நல்லா சாப்பிட போகிறோம். ஸோ ஐ கான்ட் வெயிட் டு ஈட். ஓகே, ஸோ பாய் கைஸ்.